ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கைவிடாத ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரத்தில் என்ன செய்தி என்ன கொடுத்தேன்? கேருபீன்கள். வெரி குட். செருபீம், தங்கத்திலான கேருபீன்கள். இதற்காக ஆண்டவர் தங்கத்தினால மோசே கிட்ட கேருபீனை செய்ய சொன்னார். கிருபாசனத்தில் ஏன் அதை வைக்க சொன்னார்? பாதுகாப்பின் கேருபீன்கள். செருபீம் ஆஃப் டெஸ்டிமனி, சாட்சியின் கேருபீன்கள். 4 காரியங்களை போன வாரங்களில் தேவன் அதில் ஒரு காரியத்தில் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். ஏனென்றால் ஆசரிப்பு கூடாருன்னு எடுத்தாவே அது பெரிய சப்ஜெக்ட். ஆனால் அதில் நிறைய ரகசியங்களை தேவன் வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் தெரிஞ்சு வரா இருக்குன்னு, பழைய ஏற்பாட்டில் நிறைய தெரியாத ரகசியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் இப்படி ரெண்டுத்தையும் நம்ம வாசித்தாதான் நீங்கள் அந்த என்ன பண்ண முடியும், அந்த வாழ்க்கை சரியாக போக முடியும். இல்லைன்னா ஒரே பக்கம் லோடு ஏற்றிட்டு இருந்தால் கப்பல் கவுந்துடும். இப்போ கடைசி என்ன பண்ணணும், 2 பக்கமும் சரியாக போக வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சில சமயத்தில் பயங்கரமான காற்று புயல் அடிக்கும்பொழுது கப்பல் என்ன செய்யும், அப்படியே தடுமாறிக்கிட்டே போகும் பாருங்க. அப்புறம் என்ன பண்ணுவார், அந்த மாலுமி என்ன பண்ணுவார், உடனே ஒரு பெரிய ஆங்கரை எடுத்து நங்கூரத்தை எடுத்து 4 பக்கத்துலையும் போடுவார். போட்ட உடனே டக்குன்னு அந்த நங்கூரம் அந்த கடல் ஆழத்துக்கு போன உடனே அந்த ஆட்டெல்லாம் நின்று போடும் பாருங்க. ஹல்லேலூயா. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நங்கூரமாகிய கிறிஸ்து எப்பொழுதுமே இருக்க வேண்டும். சொல்லுங்கள், நங்கூரமாகிய கிறிஸ்து என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய எல்லா பதட்டத்தில் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எனக்கு நங்கூரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என் படகில் இருந்தால் ஒரு நாளும் ஆட்டம் இல்லை. இயேசு என் படகில் இருந்தால் ஒரு நாளும் பதட்டம் இல்லை. கர்த்தர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கு. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தேவன் பரிசுத்தாவியானவர் ஆதாமை ஆண்டவர் உருவாக்குகிறார். உருவாக்கி என்னகிறார், அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுக்கின்றார். ஏதேன் தோட்டத்தை கொடுத்த ஆண்டவர் அவனுக்கு ஆளுகையை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த எல்லா மேன்மையும் அவன் இழந்து போகும்பொழுது அந்த மேன்மையை யார் கொடுத்துட்றாரு, கர்த்தர் கேருபீனுக்கு கொடுத்து விடுகிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய மேன்மையை இழந்து போயிட்டா ஆண்டவர் என்ன பண்ணா, நம்முடைய மேன்மையை மற்றவங்களுக்கு கொடுத்துருவார். ஹல்லேலூயா. எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோமோ, எதற்காக நம்ம வேறு பிரிக்கப்பட்டோமோ, எதற்காக ஞானஸ்தானம் எடுத்தோமோ, அந்த திட்டங்களை நான் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை கேருபீன்களை பற்றி அப்போ என்ன பண்ணுறாரு, அவன் ஒருத்தர் கேருபீனை வச்சிடறாரு. அந்த கேருபீன்கள் வச்சுட்டு அது உண்மையாக இருந்ததுனால அந்த பாதுகாப்பு வேலையை, கேருபீன்னா கார்டிங் ஏஞ்சல்ஸ், அப்போ வச்சிடறாரு. அது செஞ்சதுனால பிறகு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் வனாந்தரத்தில் உடன்படிக்கை பெட்டியை உருவாக்கி அந்த உடன்படிக்கை பெட்டியை லேவியரை சுமக்க செஞ்சு அந்த லேவியர் சுமக்கிறத உடன்படிக்கையின் மேலே கிருபாசனத்தில் இந்த கேருபீன்களை வைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த லேவியருக்கு மேலே அந்த யார், அந்த அருமையாக ஆசாரியருக்கு மேலே அவர்களே சுமக்கத்தக்கதாய் மாற்றி விடுகிறார். உங்களுக்கு ஒரு எலிவேஷன் வரும் பாருங்க, உங்களுக்கு உயர்வு வரும் பாருங்க. அது தேவனால் கொடுக்குற உயர்வு இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற உயர்வாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை பரலோகத்தை எடுத்து சொல்ல முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்குறாரோ அது பரலோக ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. சரி, நம்ம இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் நல்லா போவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராய் இருக்கின்றார். போன வாரங்களில் எப்படி தேவதூதன் உருவாக்கப்பட்ட ஆரிஜின், எங்கிருந்து தோன்றினான், ஆரிஜின் பிகினிங் அப்படி எடுத்து பாருங்க. ஜெனிசிஸில் எப்படி தேவதூதன் தோன்றினான் அப்படின்னு முதல்ல மோசேயை கர்த்தர் என்ன செய்றாரு, ஆதாமை துரத்தி விட்டு கேருபீன்களை வச்சிடுறார். ரைட், நல்லா கவனிங்க. ஆதாமை துரத்தி விட்டு கேருபீன்களை வச்சிருக்கிறார். இப்போ கேருபீன்களை வைக்கும் பொழுது அவன் பார்த்துருக்க மாட்டானா? கட்டாயம் பார்த்துருப்பான். பொன்னினால் இப்போ என்ன பண்ணுறாரு, இவன் போகும் பொழுதெல்லாம் அந்த உடன்படிக்கை அந்த இது ஏதேன் தோட்டத்தை பார்ப்பான். மனசு வேதனை தூரம் வந்து பார்த்துருப்பான். துரத்தி விட்டாங்களே, சுற்றி வந்திருப்பான். ஆண்டவர்கிட்ட கெஞ்சிருப்பான், காலில் விழுந்திருப்பான். ஒன்று சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ பெரிய தோட்டம், எவ்வளோ பெரிய நதிகள் ஓடுற இடம், எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் இழந்து போய் விடுகின்றான். ஹல்லேலூயா. அப்போது ஆனால் எதை பாதுகாப்பதற்காக, பண்படுத்துவதற்காக
தேவன் ஆதாமை வைத்தாரோ ஏவாளை வைத்தாரோ அந்த மேன்மையை இழந்து போய் விடுகிறார்கள். மேன்மையை இழந்து போன பிறகு தேவன் அடுத்த முயற்சியை செய்கிறார். மோசே கரங்களில் ஆண்டவர் சொல்றாரு, நீ அதே கேருபீன்களை நீ செய்ய வேண்டும். அப்போ எப்படி செய்யணும்? 2 கேருபீன்களை செய்வாக பொன் தகடாய் அடித்து செய்ய வேண்டும். அது செய்து கிருபாசை 2 ஓரங்களில் வைக்க வேண்டும். இப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனை அவனுக்கு கொடுக்குறாரு. அந்த ஆதாம் கீழ்ப்படியாமல் போனான். ஆனால் இந்த மோசே கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்து விடுகிறான். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு? இதெல்லாம் பார்த்த உடனே இந்த எசேக்கியேலுக்கு தேவன் கேபார் நதி அண்டையில் என்ன பண்ணுறார்? சிறைப்பட்டவர் நடுவில் என்ன செய்கிறாரு? தரிசனத்தை காண்பிக்கின்றார். தரிசனத்தை காண்பிக்கும் பொழுது அப்போ கேட்குற, ஆண்டவரே அந்த கேருபீன்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் வச்சிரு ஆண்டவரே, அந்த கேருபீன்களை நீர் வந்து மோசேக்கு தரிசனத்தில் காமிச்சு அந்த கேருபீன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மோசையை செய்ய வச்சு, எப்படின்னா அவனை வச்சுது அவன் தெரியாது, ஆதாம் வச்சது இவனுக்கு தெரியாத, அப்போ அந்த கேருபீன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேருபீன்களை செய்ய சொல்கிறார். அப்புறம் வந்த உடனே இவன் கேருபீன்களை செய்து அருமையான உடன்படிக்கை பெட்டின் மேலே வச்சிட்றான். அதற்கு பிறகு எசேக்கியேல் பெரிய ப்ராஃபட்டு, தரிசனக்காரன், பயங்கரமான ப்ராஃபட். ஜெரமியா எல்லாம் மேஜர் ப்ராஃபட்ஸ். ஜெரமியா, ஐசையா, எசேக்கியேல் எல்லாம் 2 பேரும் பவர்ஃபுல். எசேக்கியேல் என்ன? காட் ஸ்ட்ரென்தன்ஸ்னு அர்த்தம். தேவனால் உறுதி பலப்படுத்தப்படுகிற அர்த்தம். அப்போ பலம் இல்லாமல் ஆண்டவர் அநேக காரியங்களை எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறாரு. நிறைய உபத்திரவப்படுத்தப்படுறான். அவனுக்கு ஒரு ஆசை, இந்த கேருபீன்களை ஆண்டவர் அருமையாக தரிசனத்தை காமிச்சு மோசையை செய்ய சொல்லி வச்சாரு. அந்த கேருபீன்களை எப்படி உருவாக்கப்பட்டது ஆண்டவரே? அடுத்த லெவலுக்கு போயிடுறான் இவன் என்ன செய்யறான்? அடுத்த லெவலுக்கு போயிடுறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ பரவி பாய்கிற ஆறுகளை போல, நதியோர தோட்டங்கள் போல, நீ பரவி போகிற ஆறுகளை போல, நதியோர தோட்டங்கள் போல, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களாம் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சமோ, கர்த்தர் நாட்டின எல்லாம் சேர்ந்து சந்தன மரங்களாம் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சமோ, உன் கூடாரங்களும் என் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை, என் கூடாரங்கள் அழகானவை, உன் கூடாரங்களும் உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை, அவை எவ்வளவு அழகானவை. ஹல்லேலூயா. அப்போ எசேக்கியேல் வந்து அப்போ ஆண்டவர் என்ன பண்ண, எசேக்கியேல் என்ன கேட்குறான்? ஆண்டவரே அந்த கேருபீன்கள் எப்படி அப்போ தாவீது என்ன சொல்கிறான்? ஆண்டவரே நான் எப்படி உருவாக்கப்பட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு? ஒளிப்பிடங்களில். இதான் ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு ஆர்கிடெக்ட் தன்னுடைய பில்டிங்கை கட்ட போகிறாருன்னா அவர் என்ன பண்ணுவார்? மெரினா பீச்சில் போய் ஒரு மேடை போட்டு நான் கட்ட போகிறேன் எல்லாம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? அந்த பிளானை தன்னுடைய ரூமில் உட்காந்து அந்த பிளானை சிந்திச்சு உட்காந்து என்ன பண்ணுவார்? தன் மூளை எல்லாம் போட்டு அந்த ஐடியாவெல்லாம் போட்டு அருமையான உன்னை வடிவமைப்பார். அதுபோல் கர்த்தர் தேவன் என்ன பண்ணுறாரு? இந்த தேவ தூதர்களை எப்படி அவர் உருவாக்கினாரோ, அக்னியிலிருந்து உருவாக்கப்பட்ட பாய்ச்சி பார்த்தீங்களா, அதுபோல் கர்த்தர் உங்களையும் என்னையும் பரலோகத்தில் ஒளிப்பிடத்திலே உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. மனுஷன் இப்படி தான் இருப்பான். 2 கண் இருக்கணும், ஹல்லேலூயா, மூக்கு இருக்கணும், இப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு? எல்லாம் செஞ்சு மாதிரி அங்கே செஞ்சுட்டு மறுபடியும் வந்து பூமிக்கு வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பூமியினுடைய மண்ணை எடுத்து அழகாக என்ன பண்ணுறாரு? உருவத்தை உருவாக்குறார். உருவத்தை தான் இப்போ இந்த பிக்சரில் நீங்கள் அழகாக பார்த்தீங்க. பார்க்கும் பொழுது இங்கே ஒரு களிமண்ணில் செஞ்ச உருவத்தையும் நீங்கள் உங்கள் உருவத்தையும் ஒன்றா சேர்த்து பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போ உங்களையும் பார்க்கும்பொழுது அப்போது எவ்வளோ மோசமாக அந்த களிமண் இருக்கும். ஒரு பானையை பார்த்தா எப்படி இருக்கும் இல்லையா? ஆனால் வந்து பக்கத்தில் வந்து அந்த உயிருள்ள காரியம் பார்த்தோம்னா அதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ 2த்தையும் தேவன் கம்பேர் பண்ணுறார். அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்களையும் என்னையும்
உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செய்யணும். ஆண்டவரே, ஆவியானவரே, பிரமிக்கத்தக்க வகையில் என்னை தேவன் விசித்திரமாய் உருவாக்கினார். பிரமிக்கத்தக்க வகைகள் எல்லாம் அனிமல்ஸ்லாம் பார்த்து அடிக்கடி யோசிப்பேன். இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 காலில் கொஞ்சம் கூட நிற்க முடியல, பொத்துன்னு கீழே வந்துடுது. ஆனால் நம்ம நமக்கெல்லாம் 2 காலில் நடக்கிறதுக்கு பாருங்கள் என்ன பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் பிரமிக்கத்தக்க விதம் தானே அதெல்லாம், இல்லையா? ஒரு சின்ன மிஸ்டேக்கில் பாருங்கள் எவ்வளோ அழகாக தேவனும். சரி, நம்ம கிரியேஷனில் பார்த்தோம். சரி, அப்போ இந்த தேவதூதர்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்? ஒன்று, அது மரிப்பதற்காக இல்லை, நித்தியமாய் வாழ்வதற்காக தேவன் அந்த தேவ தூதர்களை உருவாக்கினார். அதாவது கேராபின்களை உருவாக்கி நம்பர். அதுபோல் உங்களை என்னையும் உருவாக்குறது எதற்கு? நம்ம மறிக்கிறதுக்காக இல்லை, நித்தியமாய் இயேசுவோடு கூட வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. 2வது காரியம், அவர் உருவாக்கியபடியால் நாம் வி பிலாங் டு காட். நாம் யாரை சேர்ந்தவர்கள்? தேவனை சார்ந்தவர்கள். நீங்கள் அரிசி கடையில் போய்ட்டு அரிசி வாங்கலாம், ரேஷன் கடையில் போல் ரேஷன் வாங்கலாம். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய பிரஜை. ஹல்லேலூயா. நம்ம பாஸ்போர்ட் கொடுப்போம் பாருங்க, அதில் இந்தியன் பாஸ்போர்ட்னு இருக்கும், அமெரிக்கன் பாஸ்போர்ட் இருக்கும், ஆஸ்திரேலியா பாஸ்போர்ட் இருக்கும் பாரு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பாஸ்போர்ட்டு கிடைக்கும். அந்த பாஸ்போர்ட் இருக்கும். அந்த பாஸ்போர்ட்டை போய் நாட்டுக்கு உள்ளே போகணுன்னா அந்த பாஸ்போர்ட்டை காமிக்கணும். நீங்கள் எந்த பிரஜைன்னு தெரியணும். நீங்கள் என்ன செய்யணும்? பஸ்ஸில் போகும்பொழுது, வீட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் நினைக்கணும், நான் இந்த உலகத்துக்குரியவன்ல, கர்த்தர் என்னை ஒளிப்படத்திலே உருவாக்கி வைத்திருக்கார், விசித்திரமாய் உருவாக்கி வைத்திருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ 3வது காரியம் என்ன பண்ண? we belong to God. நாம் தேவனை சார்ந்தவர்கள். 4வது காரியம், ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? நமக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்குறார். எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்க்கை. உலகத்தில் யாருக்கும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விடுகிறார். இந்த ஞான சனத்தில் உங்கள் பேரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்கள் பேர் எழுதலாம் பாருங்கள். இவன் என்ன பண்ணிட்டான்? தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயி. ஹல்லேலூயா. அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுக்குறான் பார்த்துங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு வேலை கிடச்சா என்ன பண்ணுவாங்க? ஐஏஎஸ் கலெக்டரானா உங்களுக்கு அந்த முத்திரை இருக்கும் பாருங்கள். தமிழ்நாடு அந்த முத்திரை ஒன்று இருக்குதுல்ல, அந்த சீல் இருக்கும் பாருங்கள். போன வாரங்களில் என்னை கூப்பிட்டு செக்ரட்டரியேட்டில் எனக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்தாங்க. அந்த முத்திரை போட்ட ஐடி கார்டை கொடுத்தாங்க. அப்போ என்ன சொல்கிறேன்? நீ கவர்மெண்ட்டில் அந்த கார்டை பார்த்தோன்னே எல்லோரும் எடுத்து காரெலாம் ஓட்டிங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் ஒட்ட வேணாம், எங்கள் பாக்கெட்லேயே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணாங்க? எல்லோரும் பெரிய காருக்கு முன்னாடி போட்டு இதெல்லாம் நாங்கள் மெம்பர்னு போட்டு எல்லாத்தையும் காரில் முன்னாடி பெருசாக போட்டு வச்சுருக்குறாங்க. நான் சொன்னேன், இல்லைப்பா, நான் இந்த கவர்மெண்ட்டை சார்ந்தவன் இல்லை, அந்த கவர்மெண்ட்டை சார்ந்தவன். ஹல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தேவன், ஹல்லேலூயா, ஆண்டவர் நமக்கென்று திட்டங்களை வச்சிருக்கிறார். சரி, இன்றைக்கு 4வது காரியம் என்ன? 4 சொன்னாலும் 5வது காரியம் என்ன பண்ணோம்? நாம் இந்த பூலோகத்தை சார்ந்தவர்களில் நாம் பரலோகத்தை சார்ந்தவர்கள். எத்தனை பாயிண்ட்? 5 பாயிண்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ வாசிங்க 1:5 வாசிங்க. 1:5 எசேக்கியேல் 1:5 இப்போ சப்ஜெக்ட் குயிக்காக போகலாமா? 1:5 வாசிங்க கொஞ்சம். நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அது நடுவில் இருந்து 4 ஜீவன்கள். அப்புறம் புசல் போன்ற ஒன்று வருது, மேகம் போன்ற ஒன்று வருது, இல்லையா? அக்னி போன்ற வருது. அதிலிருந்து ஒரு சொகுசாவை போன்ற ஒன்று தோண்டி இருந்து போன வாரத்தில் வாசிது. என்னாச்சு? போன வாரம் காத்தோடு போச்சு அப்படின்னு போச்சா? ஆண்டவர் என்ன பண்ண? இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறார். அதில் காடில் 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்க்கும் பொழுது அதில் 4 சாயல்களை காமிக்கிறார். முதல்ல ஆர்ஜன் பார்த்தோம், எப்படி உருவாக்கப்பட்டுச்சு. 2வது என்ன பார்க்குறோம்? கேரக்டர். அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த அருமையான எசேக்கியேல் கவனிக்கின்றான். ஹல்லேலூயா. அதை பிரதிபலிக்கின்றான். அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். அப்போது அந்த அப்போது ஆண்டவர் நம்மை உருவாக்கியபடினால், ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம மாறினபடியால் நாம் என்ன செய்யணும்? இயேசுவோடு கூட வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ரோமரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. 6:8. ஆகையால் கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவுடனே மரித்தோமானால், கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இது உங்களுக்கு புரியுதா புரியலையா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? திடீர்னு ஒரே நாள் 2 பேரும் சாவாங்களா? சாக மாட்டாங்க. யார் அதிகமாக கொடுமைப்படுத்துகிறாங்களோ சரி சரி, அந்த சப்ஜெக்ட் வேறு சப்ஜெக்ட். சரி, அப்போது மரணம் என்பது எப்படி? யாருக்கும் சொந்தமானதில்ல. மரணம் சொல்லிட்டு கதவு தட்டிட்டு வர்றதில்ல, காலிங் பெல் அழுத்திட்டு வர்றதில்ல. மரணம் திடீர்னு வருது. ஆனால் இயேசுவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை இல்லை, இயேசுவோடு கூட மரிக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்போது இயேசுவையும் நம்மையும் பிரிக்க முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இயேசு நினைப்பார், இயேசு என்ன நினைக்கிறாங்களோ நீங்கள் நினைப்பீங்க. நிறைய மாதிரி கவனிச்சிருங்களா? சர்ச்சுக்கு வரும்பொழுது நைட்டெல்லாம் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும், வேத வசனம் டவுட்ஸ் இருக்கும், ஏதாவது பிரச்சனையில் வருவீங்க. அதை பார்த்தா ஒருத்தவங்க சாட்சி சொல்லுவாங்க, அப்படியே சொல்லுவாங்க இல்லை? அதே போல் வேத வசனம் அதே போலே வரும், அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். எப்படி நடக்குதுன்னா, நீங்கள் இயேசுவோடு கூட எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு வாழறீங்களோ, அது பேசுகிறவரும் இயேசுவோடு கூட வாழறார். இப்போ அவருடைய சிந்தையும் உங்கள் சிந்தையும் ஒன்றா மாறிடுது. ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சிட்டு வர்றது இங்கே பிரசங்கமாக இருக்குது, நீங்கள் பாட்டு வர்றது இங்கே பாடலாம் மாறுது. நிறைய முறை நடக்கும் பாருங்க. நீங்கள் நைட்டெல்லாம் பாட்டு இருப்பீங்க, ஒரு பாட்டு, அந்த பாட்டு சர்ச்சில் போடுவாங்க. பார்த்தா நீங்கள் ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருப்பீங்க, அதுக்கு அர்த்தம் தெரியாமல் இருப்பீங்க, அன்னைக்கு அது பிரசங்கமாக மாறும். இது எப்படின்னா, இயேசுவோடு கூட எல்லாரும் வாழறதுனால ஒரே சிந்தை, ஒரே ஏக சிந்தையை கர்த்தர் கொடுத்து விடுகிறார். அப்போ அதான் சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட நம்ம மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தப்போ தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து மரிச்சினா நிச்சயமாக சத்தியமாக கர்த்தர் உங்களை உயிரோடு கூட எழுப்புவார். ஹல்லேலூயா. லாசருவே வெளியே வா. ஏன்? லாசரு இயேசுவை நேசிக்கின்றான், இயேசு லாசருவை நீ உன்னுடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து போனான். இன்னும் அருமையான பாட்டு. உடனே பண்ணுறாரு, ஐயோ 4 நாள் ஆகுமே, மரித்து 4 நாள் ஆகுமே, நாருமே அப்படின்னு சொல்கிறா. அவர் சொல்கிறாரு, மரித்த 4 நாள் ஆன மனுஷனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி விடுகிறார். மரித்து 4 நாள் ஆனவனை எழுப்புற ஆண்டவர் உங்களையும் என்னையும் எழுப்ப மாட்டாரா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள் அங்கே செயல்படுகிறது. அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, அடுத்துக்கு பாயிண்ட் போகிற நிறைய இருக்கு. மரித்தோரில் இருந்து எழுந்த 9ஆம் வசனம் பாருங்க. மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோமே. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் இனி அவர் கண்ணு முன்னாடி அப்படியே பாருங்க, மேலே போயிட்டாரு. மரணம் ஆண்டு கொள்ள முடியலையே. அவர் சொல்றாரு, மரிப்பேன், 3ஆம் நாள் நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். சொன்னவர் என்ன பண்றாரு? 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து விடுகிறார். அதுக்கப்புறம் அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் மரித்து நம்முடைய பாவங்களுக்காக ஒரே தரம் நாமளும் மரிக்க போறோம். நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மரிக்க போறோம். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் பிழைத்திருப்பது தேவனுக்கென்று. அது போல என் ஆவியை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்றாரு. பார்த்தீங்களா? மறுபடியும் இந்த ஆவியை பெற்றுக்கொள்கின்ற. அதுபோல கர்த்தர் நம்முடைய ஆவி போனால் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அந்த வசனங்கள் ரொம்ப அருமையா இருக்கிறத பார்த்துக்கிறோம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், உங்களை பாவத்துக்கு மரிக்கணும், பாவத்துக்கு மரிக்கணும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ உலக காரியத்திற்கு என்ன செய்யணும்? உலக காரியத்திற்கு நீங்க மறிக்கணும். உலக காரியத்துக்கு நீங்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க கேட்கும், அவன் அம்மாவை கேட்கும், மம்மி 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 எனக்கு ஸ்பைடர் மேன் வாங்கித்தான் மம்மி அப்படின்னு கேட்கும். உடனே என்ன பண்ணுவாங்க? அம்மா என்ன பண்ணுவாங்க? ஸ்பைடர் மேன் வாங்கி தருவாங்க. ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேன் தெரியும்ல? ஸ்பைடர் உங்களுக்கு தெரியாது, வாங்கி கொடுத்தால்தான் நீங்கள். ஸ்பைடர் மேன் வாங்கி தருவாங்க. தப்பு கிடையாது. 5 வயசில் 8 வயசில் ஸ்பைடர் மேன் வாங்கி தருவாங்க. ஆனால் 30 வயசில் வாங்கி கொடுத்தா தப்பு. அந்த பையன் என்ன பண்ணுவான்? அந்த ஸ்பைடர் மேன் அப்படியே கட்டி அணைச்சி படுத்துருப்பான் பாருங்க, தலைக்காணி அடியில் வச்சுருப்பான் பாருங்க. அப்படியே அந்த ஸ்பைடர் மேன் போகும்போதெல்லாம் அந்த ஸ்பைடர் மேன் எடுத்து போவான். பெண்களுக்கு பாபி டால்லாம் ரொம்ப பிடிக்கும், பேபி டால் ரொம்ப பிடிக்கும்ல. அது என்ன பண்ணும்? ஒரு பொண்ணு என்ன பண்ணும்? பேக் ஒன்று வச்சுருந்துச்சு ஒரு பொண்ணு. இது என்ன பேக்குன்னு வச்சுக்க, அந்த பேக்கில் என்ன வச்சுருக்குதுன்னா ஒரு சீப்பு வச்சுருக்குது, பவுடர் டின் வச்சுருக்குது, அப்புறம் இந்த ஐப்ரோ பென்சில் வச்சுருக்கு. என்ன பண்ணும்? சும்மா உட்காந்துருக்க நேரத்தில் அந்த பாபி டாலுக்கு நல்லா தலையை சீவி விடுது. தலை சீவி விட்டு அதுக்கு பவுடர் அடித்து விடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது?
அது வந்து என்ன பண்ணுறது, அந்த ஐலாஷ் எல்லாம் வந்து அந்த இது போட்டு கொடுத்துப்பார் அந்த பொண்ணு. அவ்வளோ அதிகமாக அந்த பாபி டால் வந்து பாபி டால் நம்ம வச்சு தானே தெரியும் நமக்கு. அதை என்ன பண்ணோம், அவ்வளோ அதிகமாக நேசிக்கிறதுனால அப்போ அது பண்ணுது. தூங்கும் போது கூட அதுக்குள்ளே படுத்து தூங்குவது போலுது. அதுபோல் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படி ஒரு சாதாரண உலக பொருளை இவ்வளோ அதிகமாக நேசிக்கிறியாயோ அது போல் என்னை நேசிக்க பழகிக்கொள். அல்லேலூயா. அப்போ அதான் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகி உலக பொருளை பாவத்துக்கு அதான் உலகம் மறுத்துள்ளோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாகும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் பாவத்துக்கு அப்ப மாத்தாத, நீங்கள் சரீர இச்சைகளின் பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாய் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. அவன் சொல்றான், நீங்க உலக இச்சைகளுக்காக நீங்க வந்து கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, உலகம் என்ன சொல்லுதோ அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, உலகத்துக்கு கீழ்ப்படிந்து விடுவீர்கள். அப்போ சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம் பாவத்தை ஆளாதிருப்பதாக. அப்படின்னா நாள் ஆக ஆக உங்களை அது ஆண்டு கொள்ளும், அதை நீங்கள் ஆண்டு கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஒரு பாட்டு நல்லா இருக்குதுன்னு கேட்பீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, திரும்ப போட்டு கேட்பீங்க, மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, திரும்ப போட்டு கேட்பீங்க, அதுக்கப்புறம் மெமரைஸ் பண்ணுவீங்க, பிறகு அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சுடுங்க. பாட ஆரம்பிச்சு என்ன ஆயிடுதுன்னா, அப்போ அந்த உலகத்துடைய பாடல் உங்கள் உள்ளத்துக்குள் வந்து விடுகிறது. உள்ளத்துக்குள் வந்து விடும்போது உங்களுடைய ஆசை என்ன பண்ணுது, அந்த அந்த ஆளை தேடுது. யார் பாடினாங்க, இது யார் பாடினது, அடுத்து போவோம், இது யார் பாடினது, ராகம் யார், என்ன பாடின. அப்போ நாள் ஆக ஆக உலக இச்சைகள் உங்களை ஆட்கொள்ளாம நீங்கள் அதை ஆட்கொண்டு விடுவீர்கள் என்று அழகா அவன் சொல்லித்தரான் பாருங்க. மூணாவது காரியம், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். உங்கள் ஆயுதங்கள்லாம் என்ன, many members in one body ன்னு ரோமர் சாப்டர் 12 இருக்குது. என்ன மெனி, நம்முடைய அவயவங்கள் எது, கை கால் ஃபிங்கர்ஸ், இதெல்லாம் அவயவங்கள்ல இவையெல்லாம் கண்ணு கால், இதெல்லாம் அவயவங்கள். உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயங்கள். அப்போ நம்முடைய கை என்ன பண்ணுது, எதையும் செய்யும். ஒரு ஆளை அடிக்கும், ஒரு ஆளை அரவணைக்கும். அப்போ நீங்கள் அடிக்க போறீங்களா, அரவணைக்க போறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் ஆலயத்துக்கு வர போறீங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் டாஸ்மார்க்கு போக போறாரா? ரெண்டு காரியம் இல்லையா? அநீதி ஆயுதங்களா உபயோகப்படுத்த. உன் காலை அங்கே போகக்கூடாது, உன் காலை எங்கே பண்ண வேண்டும், தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். அழகா சொல்கிறேன், ஒப்புக்கூடாமல் உங்கள் மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நீங்க என்ன பண்ண, அந்த பாவத்துடைய காரியங்கள்லாம் மரிச்சு போயிட்டீங்க. அது உலகம் உங்களை விட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். நீங்க உலகத்தை சார்ந்தவர்கள். யாரை சார்ந்தவர்கள், பரலோகத்தை சார்ந்தவர்கள். we belong to God. சொல்லுங்க, நான் பரலோகத்தை சார்ந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னை ஆசீர்வதிக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களாய் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சமோ. கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களாய் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சமோ. நீ பரவி போகிற ஆறுகளைப் போல, நதியோர தோட்டங்கள் போல, என் கூடாரங்களும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் கூடாரங்களும் என் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை.
சரி, இப்போ நல்லா பாடினீங்க, உங்கள் வீட்டை போய் பாருங்க. உங்கள் வீடு அழகாக இருக்குதான்னு பாருங்கள். ஒழுங்காக நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி வச்சுருக்கீங்களா பாருங்கள். இருக்கிற இடத்துல எல்லாம் இது அங்கங்கே கைட்டி போட்டு வந்துடாதீங்க. அல்லேலூயா. ஒரு வேலை பண்ணும்பொழுது எல்லாம் நீட்டாக வெளியில் வரும்பொழுது அருமையாக வீட்டை வரும்பொழுது சர்ச்சுக்கு வரும்பொழுது என்ன பண்ணோம், எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டை அழகாக பெருக்கி அப்படியே டக் டக் டக்குன்னு எந்தெந்த எடுத்திங்கன்னா வச்சுட்டு வீட்டை வரும்பொழுது அப்படியே உங்களுக்கு பிரமிப்பா, இது ஏன் வீடா இது அப்படின்னு தோன்ற அளவுக்கு என்ன பண்ணோம், உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்க. சரி பாருங்க, எண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வாசிங்கம்மா. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், அநீதியின் இப்பதான் படிச்சோம், ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீதிக்குரிய ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கை செய்தாலும் சரி, கால் செய்தாலும் சரி, கண் எல்லாமே நீதியாய் செய்ய வேண்டும். சொல்லுங்க, நீதியாய் செய்ய வேண்டும். அப்ப நீதிக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் அழகாய் சொல்லி தருகிறான். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் பிழைத்திருக்கிறது உம்மால ஆண்டவரே. அல்லேலூயா. நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உமக்கென்று வாழ என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே அப்படி சொல்லி என்ன செய்யணுமா, ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றான். தேவனுடைய கரமும் ஆசீர்வாதமும் தேவனுடைய தயவுகளும் கர்த்தர் என்ன பண்றாரு, இங்கே பவுல் மூலமா அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்புறம் 14ஆம் வசனம் சொல்றான் பாருங்க, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், அப்போ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணம் என்ன? பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அல்லேலூயா. ஒருவன் உங்கள் பல்லை பிடுங்கினால் நீங்கள் அவன் பல்லை பிடுங்குங்கள். ஒருவன் உங்கள் கண்ணை இந்த குருளாக்கினான், நீங்கள் அவனை கண்ணை ஒருத்தவன் வெட்டினா நீ வெட்டு அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் கட் அண்ட் ரைட்டாக பேசுது. அப்போ ஒரு ஸ்திரீ பாவத்தில் அகப்பட்டுறா, உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவள் பாவம் செஞ்சிடறான். உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லா யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே என்ன பண்ண, ஆளுக்கு கல்லை எடுத்துக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் பார்க்குறார். பார்த்துட்டு உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ இவன் மேல் கல்லெறிய கடவன். அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணம் சொல்லுது, பாவம் செஞ்சால் கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தா, அப்படின்னு வச்சுங்க, ஒவ்வொரு நாள் வச்சுக்கிறாங்க வச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து யார் யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ அவங்களாம் கல்லெறிஞ்சு கொல்லணுன்னா நம்ம சர்ச்சில் ஒரு ஆள் கூட இருந்திருக்காது. காலையில் சர்ச்சுக்கு கிளம்பும்போது வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி 4 பேர் மாட்டிருக்காங்க, எல்லாத்தையும் கட்டி வச்சுருக்காங்க, எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க விசுவாசிங்க கல்லை எடுத்து அடிக்கிறதுக்கு. அவன் பாவத்தில் மாட்டினதால மாட்டினான், மாட்டாத ஆள் எத்தனை பேர் இருக்கிறான். அதனால தான் இயேசு ரொம்ப அழகாக சொல்கிறார், டேய் நீ அவ்வளோ பாவம்னு சொல்கிற, நீ எவ்வளோ பாவம் செஞ்ச, நீ தானடா பாவமே செஞ்ச. அப்போ உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ, அந்த வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல். அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கு பாருங்க. அந்த சுச்சுவேஷன் நினச்சி கூட பார்க்க முடியல. 5 நிமிஷத்தில் சாவ போகிறான், அடித்து சாவடிக்க போகிறாங்க. ஃப்ராக்ஷனில் அந்த சுச்சுவேஷனில் டாப்பாக மாற்றி அவளுக்கு தேவன் உயிர் பிச்சையை கொடுத்து விடுகிறார். பயங்கரமான காரியம், அவுட்ஸ்டாண்டிங், பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுற அந்த சுச்சுவேஷனை அழகாக ஒன்று மேலே அழகாக கீழே மீது எழுதிட்டுருக்கார். அப்போ போதகரே அப்படின்னு கேட்குறானுங்க. பார்த்தானுங்க, இவர் உட்காந்துருக்கிறாரு, இவர் என்ன செய்வார்னு தெரியாதே அப்படி. அதுபோல் தேவன் என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு பயம் என்ன வேண்டும், இருக்க வேண்டும். அப்போது கடைசியில் என்ன பண்ணுறாரு, தேவன் அவளை விடுதலையாக்கி விடுகிறார். அவர்கிட்ட சொல்கிறாரு, இனி நீ பாவம் செய்யாது. அப்போது பவுல் எழுதும்போது ரொம்ப அதெல்லாம் ஆண்டவர் தேவன் திட்டங்களை கர்த்தர் எல்லாம் யோசித்து அழகாக எழுதுகிறான். அதெல்லாம் ஆண்டவர் இயேசு முன்னாடி கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தால் எத்தனையோ முறை நீங்கள் மரித்து போயிருக்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. கிருபையின் கீழ்ப்பட்டு இருக்கிறபடினாலே, கிரேஸ், நம்ம எவ்வளோ தவறுகள் செய்தாலும்
மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அவ்வளோ பெரிய வந்து அண்ணா காய்பா அத்தனை பேரும் அவளை செய்கிறாங்க. ஆனால் கடைசியில் ஆண்டவர் செய்கிறாரு, இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது. நம்ம என்னென்னலாம் பாவம் செஞ்சோமோ அவற்றையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிற ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறனால தான் நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம், தேவனுடைய சமூகத்தில் இன்றும் நம்ம உயிரோடு கூட இருக்கின்றோம். அல்லேலூயா. அதனால் அவன் சொல்கிறான்னா, நம்ம கிருபையின் கீழே இருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைப்பீங்க, ஐயோ ஆண்டவரே என்றைக்கோ மறித்து போயிருப்பேன். ஆனால் உங்களுடைய கிருபையில் இருக்கிறதுனால ஆண்டவர் எத்தனை தவறுகள் செய்தாலும் என்னை மன்னிக்கிறீரே அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணுவது, பாவம் நம்மளை மறுபடியும் அந்த தவறை செய்யக்கூடாது. அதாவது அதான் சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே. பாவம் உங்களை, அவ தப்பு திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறான், செஞ்சதுனால்தான் அந்த பாவத்துக்குள்ளே மாறி விடுகிறான். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்து நம்ம உள்ளத்துக்கு வந்து அதை நினைக்கிறோமோ அந்த சமயத்தில் பாவம் திரும்ப நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பொய் சொல்கிறோம், பொய் சொல்ல மாட்டோம். விபச்சாரம் செய்ய மாட்டோம். களவு செய்கிறோம், களவு செய்ய மாட்டோம். திருடுறவன் திருட மாட்டோம். எந்த பாவமும் உங்களையும் என்னையும் மாற்கொள்ள அவனும் கர்த்தர் என்ன செய்வார், நம்மை பாதுகாத்து கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அந்த அருமையான வசனங்களில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு, 4 காரியங்களை பியூட்டிஃபுல்லாக கற்றுக் கொடுக்குறார். ஆண்டவருடைய திட்டங்கள், பரிசுத்த அவனுடைய வல்லமையான தேவனுடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றோம். வாசிங்க 1:5 வாசிச்சிங்களே, 1:5 எசேக்கியேல் 1:5 வாசிச்சிங்க. இப்போ 2 கொரிந்தியர் 3:18 வாசிங்க. 2 கொரிந்தியர். அப்போ அப்படியே லைனாக கவுன்சினே புரியும். இயேசுவோடு கூட மரித்தோமானால் அந்த சாயலை பற்றி அப்படி எடுத்துகிட்டே வர்றார். எடுத்துகிட்டு வரும்பொழுது நம்ம பிறச்சிருப்போம், எப்படி இருப்போம்னு சொல்லி நியாயப்பிரமாணம் இருந்தால் நம்ம மரித்து போயிருப்போம். ஆனால் கிருபையினால் கர்த்தர் நம்மை பிழைப்பு உண்டு பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த பொசிஷனை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நமக்கு ஒரு பொசிஷனை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 3:18 இன்னும் அழகாகவும் எழுதலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பழைய ஏற்பாட்டு நாட்கள் என்ன பண்ணுவாங்க, பழைய ஏற்பாட்டு நாட்டுகளில் திருமணம் ஆகுதுன்னா நிக்கா, அப்படி இல்லை, திருமணம் ஆகுதுன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த இது நிஜா கிஜா வெயில் போடுவாங்க இல்லையா, வெயில் போடுவாங்க. வெயில் போடுறதுன்னா வெயில் இல்லை, வெயில்னா என்ன அர்த்தம்னா வந்து முகத்திரை போடுவாங்க. திருமணத்தில் போடுறாங்க பார்த்தீங்களா, நம்ம பிள்ளைங்களுக்கும் போடுறாங்க பார்த்துங்க, அப்படியே போட்டு இருப்பாங்க. அப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இதில் சர்வீஸில் சொல்லிகிட்டு இருந்தேன். எப்படின்னா, அப்போ அந்த நாட்கள் என்ன பண்ணுறான், அப்போது அப்பா தான் அந்த முகத்திரையை போடுவார், அப்பா தான் போடுவார். பொண்ணை வந்து கட்டி கொடுப்பார். கட்டி கொடுக்கும்போது அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாராம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு அந்த வெக்கம் ஞானம், அதுக்கு தான் முகத்திரை. எப்படின்னா இந்த மாப்பிள்ளை, வரப்போகிற மாப்பிள்ளை அவளுடைய புறம்பான அழகை ரசிக்கக்கூடாது, உள்ளான அழகை ரசிக்க. ஏன் முகத்திரை போடுறாங்கன்னா 2 அழகு, ஒன்று உள்ளான அழகு, இன்னொன்று வெளிப்புறமான அழகு. அப்போது அந்த வெயில் எதுக்கு போடுறாங்கன்னா, அந்த மாப்பிள்ளை வந்து அவர் வெளி அழகை ரசிக்கக்கூடாது, அவர் உள்ள அழகை ரசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை போடுறாங்க. அப்போ யாக்கோபு என்ன பண்ணுறான், அந்த இதை யூஸ் பண்ணிக்கிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான், ரேச்சலுக்கு பதிலாக ராகேலுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறான், லேயாவில் கொண்டு போய் பண்ணிடுறான். யாக்கோபு ஏமாந்ததுனால அந்த யூதர்கள்லாம் என்ன முடிவு பண்ணானுங்க, எப்பா இனிமேல்ட்டு வந்து அப்பா வந்து வெயில் போடுற கதெல்லாம் வேணும், மாப்பிள்ளையே போட்டுட்டோம், மாப்பிள்ளையே போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா, இந்த முகம்தானான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அந்த வெயில் போடுவான், அந்த முகத்திரையை போடுவான். பிறகு அவனே அந்த வெயிலை எடுத்து விடுவான். அப்போது அந்த முகத்தை அவன் பார்ப்பது மாத்திரமல்ல, யார் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்கிறார்கள். முதல்ல மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, அவருடைய அந்த அழகை, அவருடைய மறைவான அழகை ரசிக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அவர் புறம்பான அழகு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படின்னு 2 அருமையான காரணங்கள் இருக்குது. அதுபோல் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறான், பவுல் சொல்லும்பொழுது அதை யோசிச்சு எழுதுகிறான். யூதர்களோட கலாச்சாரத்தில் மைண்டில் கொண்டு வரான். இதான் ஹிஸ்ட்ரி. ஒவ்வொன்றத்தையும் எழுதும் பொழுது அவன் யூதனில்
அவனுக்கு எழுதும் பொழுது இந்த யூதருடைய கலாச்சாரத்தை கொண்டு வரான். நாம் எல்லோரும் திறந்த முகமாய், வெயில் போட்டு இல்லை, மேலே முகமூடி போட்டு இல்லை, ஆண்டவரை எப்படி பார்க்குறோம்? கண்ணாடியில் பார்க்கறது போல பார்க்குறோம். கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம முகத்தை அப்படியே பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? நம்ம முகம் எப்படி இருக்கோ கண்ணாடி என்ன பண்ணணும்? க்ளீனாக காமிக்குது. மாற்றிலாம் காமிக்கிறது இல்லை. அப்போ கண்ணாடியில் எப்படி பார்க்குறியோ அதுபோல தேவனுடைய மகிமையை நினைப்பட்ட ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அந்த சாயலாய் தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு களிமண்ணில் ஒரு உருவத்தை செய்கிறோம். உங்கள் உருவத்தை களிமண்ணில் செய்கிறாங்க வச்சுங்க. டை எடுக்கும்போது செய்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது செய்யும்பொழுது உடனே பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க? உயிர் உள்ள உருவத்தை படுக்க வச்சேன். 2 பேரையும் படுக்க வச்சு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா எது நல்லாயிருக்கும்? எப்படி யோசிக்கிறீங்க? அதே நல்லா இருக்குன்றீங்களா? உயிருள்ள உருவம் எப்போவுமே அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அந்த அருமையான உருவத்தை கொண்டு இந்த களிமண்ணில் செஞ்ச அந்த உருவத்தில் தன்னுடைய ஆவியை ஊதுகிறார். பவுல் எழுதும்பொழுது எழுதுறான், திறந்த முகமாக கர்த்தரின் மகிமை கண்ணாடியில், இப்படி கண்ணாடியில் பார்த்தா நம்ம முகம் மாறுபட்டு தெரியறதில்ல, ஒரே மாதிரி தான் தெரியுது. அந்த முகம் யாருடைய முகம்? அது ஆண்டவர் தேவனுடைய முகம். அவருடைய முகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படி அழகாக எழுதுறான் பாருங்க. அவருடைய மகிமையை கர்த்தருடைய கண்ணாடியில் காண்பது போல நம்ம காண்கிறோம். அவரை பார்த்தா ஒன்றை பார்க்கணும், ஒன்றை பார்த்தா அவர் போலே தெரிகிற. அதனால் அந்த மகிமை எப்படா வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் எழுதுறான், ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாய்த்தானே, ஆவியாக இருக்கிற கர்த்தராலே. இப்போ அந்த களிமண்ணுக்கு பவர் கிடையாது, அந்த களிமண்ணுக்கு என்ன செய்யாது? உணர்வுகள் கிடையாது. அந்த களிமண்ணுக்கு என்ன கிடையாது? அழகு கிடையாது. ஆனால் எப்போ தேவனுடைய மகிமை அந்த களிமண்ணுக்குள்ளே போச்சோ உடனே என்ன பண்ணுது? அது ரத்த ஓட்டம் வர ஆரம்பிச்சிடுது. ரத்த ஓட்டம் வர ஆரம்பிச்சிடுது. பிறகு அந்த சரீரம் முழுவதும் அப்படியே மறுரூபப்படுது, அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, பியூட்டிஃபுல்லாகுது. நர்வ்ஸ் எல்லாம் புடைக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ அவருடைய சாயல், அப்போ தனங்கிட்ட இருந்த அந்த அந்த ஆவியை இந்த களிமண்ணுக்குள்ளே புகுத்தும் பொழுது அவருடைய சாயல் நம்ம மேலே விடுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு இந்த பூலோகத்துக்கு வரும்பொழுது மனித ரூபத்திலே வருகிறார். ஏன் என்றால் அது அவருடைய சாயல். அந்த சாயலை நமக்கு தன்னுடைய சாயலை உனக்கு கொடுத்துட்டு அந்த சாயலை அவரும் தரித்து கொள்கிறார். என்ன பயங்கரம் பாருங்க, பியூட்டிஃபுல் பாருங்க, சாயலாய்த்தானே. அப்போது அந்த சாயலை பெற்ற நாம எப்படி இருக்கணுமா? மகிமையின் மேல் மகிமை அடைந்து. தேவனுக்கென்று ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முன்னாடி சொன்ன வார்த்தைகள், நான் இயேசுவோடு கூட மரித்தோமானால் பிழைத்தும் இருப்போம். நம்முடைய அவயவங்களை நம்ம எப்படி பண்ணணும்? ஆவிக்குரிய அவயவங்களாய் மாற்ற வேண்டும். அநீதிக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? நீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உலக இச்சையிலுமே நடக்கக்கூடாது. எப்படி நடக்க வேண்டும்? தேவனுக்கு ஏற்ற திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் சொல்ல. அப்படி செய்ய 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 தேவனுடைய மகிமை எப்படி இருக்குதோ அந்த மகிமை போல கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஸ்தேவான் மரிக்கும் பொழுது அவனுடைய முகம் தேவதூதர் முகம் போல பிரகாசிக்கிறது. அப்போ முன்னாடி சாதாரண ஆள், ஆனால் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு பேசுகிறான். இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் பேசும்பொழுது அவருடைய முகம் என்ன பண்ணுது? தேவதூத முகம் போல பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகிறது. அதுபோல அருமையான ஆண்டவர் தேவன் தாமே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நமக்கென்று அந்த அருமையான மகிமையை, சாயலை நாம் கொடுத்து விடுகிறார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன நினைக்கிறோம்? இந்த சரீரம் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த சரீரம் நான் அநீதிக்கு ஒப்பு கொடுக்க என்னை கர்த்தர் உருவாக்கவில்லை, நீதிக்கு ஒப்பு கொடுப்ப கர்த்தர் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். என் கை, கால், கண்கள் எல்லாமே தேவனுக்கென்று உகந்ததை செய்ய தேவன் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம விசுவாசத்தோடு சொல்ல சொல்ல சொல்ல
கர்த்தர் என்ன பண்ணுவார்? மேல் மகிமை அடைய செய்வார். கர்த்தருடைய திட்டங்கள் நம்ம மூலமா தேவன் உருவாக்குவார். நம்ம எழுந்திருப்போமா? இன்றைக்கு தேவன் சாயலை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆவியானுடைய வல்லமையான அபிஷேகத்தையும் தேவ தயவும் திட்டங்களையும் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அடுத்த வாரத்தில் நம்ம அந்த கேரக்டர்ஸை பார்க்க போகிறோம். அவருடைய குணநலங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். 4 முகங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய திட்டங்களை உருவாக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார்.